ஹலோ பசங்களா, நீட் 2027க்கு இந்த ஆகஸ்ட்ல இருந்து நெக்ஸ்ட் ஏப்ரல் 30 வரைக்கும் கிட்டத்தட்ட நமக்கு 273 நாள் இருக்கு. இந்த 223 நாளில் எப்படி படித்தா என்னால் பெஸ்ட் ஸ்கோர் பண்ண முடியும்? இப்போ பெஸ்ட் ஸ்கோர் சொல்லும் போது ஒரு 650+ ஆர்எல்ஸ் எனக்கு பிலோ 5000 எனக்கு ரேங்க் வேணும் அப்படின்னா நான் ஒரு நாளை எப்படி படிக்கணும், ஆர்எல்ஸ் இந்த 273 டேஸை நாம் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதான் இதில் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஒரு 100ல் இருக்கலாம், 200ல் இருக்கலாம். இவங்களுக்கு எல்லாமே 650ங்கிறது ஒரு ஹியூஜ் மார்க்காக இருக்கும். ஆனால் வாங்க முடியாதுன்னு சாத்தியமே இல்லை, வாங்க முடியும். ஆனால் உங்களுக்கு ப்ராப்பரான ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி இருந்தால் மட்டும்தான் அது பாசிபிள். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எப்படி இந்த 273 டேஸை நான் ஒவ்வொரு நாளும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அதே மாதிரி எவ்வளவு கொஷின் சால்வ் பண்ணணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணால் உங்களால் பெஸ்ட் மார்க் வாங்க முடியும் அப்படிங்கிறத நான் ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்கஷன் பண்ண போகிறேன். இது எல்லாமே ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்டலாக ப்ரூஃப் பண்ண ஒரு ஐடியா தான். ஸோ இப்போ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களாலையும் நீங்கள் ஒரு 100 எடுத்துட்டீங்க, 200 எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக 650+ ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கு நான் கேரண்டி பசங்களா. ஆனால் ஒவ்வொரு நாளோட ஸ்ட்ராட்டஜியும் நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணி ஒர்க் பண்ணணும். அதே மாதிரி ஒவ்வொரு நாளோட ஸ்ட்ராட்டஜி நம்மளோட ஸ்டூடெண்ட் பசங்களோட ஒவ்வொரு நாளோட ஸ்ட்ராட்டஜி நாங்கள் சீரீஸாக ஒவ்வொரு நாளும் போஸ்ட் பண்ண போகிறோம். நீங்களும் எங்களோட சீரீஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட ஸ்ட்ராட்டஜியை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணால் டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வாங்க பார்க்கலாம். இங்கே நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் பிலோ 5000 ரேங்க் வாங்கணும் அப்படின்னா 6 ஃபேக்டர்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 6 ஃபேக்டரை வச்சு தான் உங்களால் பெஸ்ட்டாக மார்க் எடுக்க முடியும் பசங்களா. அந்த 6 ஃபேக்டர் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நம்மளோட டார்கெட் என்ன அப்படின்னா நீட் 2027ல் எவ்வளோ வாங்கணும்? ஸோ பிலோ 5000 ரேங்க் வாங்கணும். நம்மளோட ரேங்க் என்னவா இருக்கணும் அப்படின்னா பிலோ 5000 இருக்கணும் நம்மளோட ரேங்க். ஓகே, ஸோ அதுக்கு நாம் என்னென்ன 6 இம்பார்ட்டன்ட் எசென்ஷியல் பேராமீட்டர் நாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? அதில் ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் 1 by 1 நம்ம பார்க்க போகிறோம் பசங்களா. ஃபர்ஸ்ட் ஃபெலோமீட்டர், அதை பாருங்க. இது எல்லாமே நான் அதாவது டைமை இன்க்ளூட் பண்ணி தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் இதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். இனிஷியலாக உங்களுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸு ஸ்டார்ட் பண்ணுவாங்க, 1 வீக் நல்லா ஒர்க் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் 1 வீக் அப்புறம் அப்படியே டல் ஆயிடுவாங்க. பட் நீங்கள் இதை ப்ராப்பராக பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களால் பெஸ்ட் மார்க் வாங்க முடியும் பசங்களா. ஸோ டோன்ட் மிஸ் திஸ் ஒன். ஓகே, ஃபர்ஸ்ட் பேராமீட்டருங்கிறது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டில் கிளாஸ் நீங்கள் ஓனாக படிக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் ஆஃப்லைனில் ஆன்லைனில் 2 இதுலையும் படிக்கலாம். அதில் உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். ஸோ கிளாஸ் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா தியரியை ப்ராப்பராக நீங்கள் படிச்சிடணும். தியரின்னு சொல்லும் போது என்ன அப்படின்னா ஏனோ தானோன்னு படிக்காமல் கான்செப்டில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் பசங்களா. புரியுதா? கான்செப்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும். கான்செப்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் உங்களால் பெஸ்ட் மார்க் எடுக்க முடியும். ஸோ ஃபார்முலா மட்டும் மெமரி பண்ணிவிட்டு என்னால் ஒரு 650 வாங்க முடியுமா அப்படின்னா முடியவே முடியாது. இப்போது இந்த 273 டேஸில் உங்களுக்கு கிளாஸ் ஹவர் மட்டும் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1100 ஹார்ஸ் வரும் பசங்களா. ஓகேவா? இந்த 1100 ஹார்ஸை எஃபெக்டிவாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேவா? கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா ப்ராப்பராக என்சிஆர்டியை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, கிளாஸ் எடுத்துட்டாங்க, ப்ராப்பராக நோட்ஸ் எழுதுங்க. நோட்ஸ் எழுதி முடிச்சதுக்கப்புறம் என்சிஆர்டியிலேருந்து ஷார்ட் நோட்ஸ் எடுக்க பாருங்க. ஸோ ஷார்ட் நோட்டுங்கிறது ஃபார்முலா இல்லை பசங்களா, என்சிஆர்டியில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ உங்களோட என்சிஆர்டியில் பாயிண்ட் பார்த்துட்டீங்க இப்போ பாயிண்ட் டு பாயிண்டர் இருக்கும். ஸோ அதெல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ என்சிஇஆர்டி, ஸோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க உங்களோட கிளாஸ் டைமாக இருந்தாலும் சரி, உங்களோட எசென்சியல் ஸ்டடி ஹாரில். ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? ஸோ என்ன அப்படின்னா யூ மஸ்ட் டூ த ரிவிஷன். இன்னைக்கு என்ன கிளாஸ் எடுத்துட்டாங்களோ அந்த கிளாஸை ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணணும். நோட்ஸ் எடுத்திருக்கீங்களா? நோட்ஸை தயவு செய்து, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக் தான் என்ன அப்படின்னா நிறைய ரெஃபரன்ஸ் புக்கை படிக்கிறாங்களே தவிர கிளாஸ் நோட்டை படிக்கிறது இல்லை. உங்களோட கிளாஸ் நோட்டில் நீங்கள் எழுதியிருக்க படிக்கும்போது தான் உங்களுக்கு 100% ஐடியா உங்களோட மைண்டுக்குள்ளே போகுமே தவிர இன்னொரு ரெஃபரன்ஸ் புக் எடுத்து படிக்கும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு போகாது பசங்களா. ஸோ உங்களோட கிளாஸ் நோட்டை ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணுங்க. ஸோ ஒரு டைம் நீங்கள் யோசிச்சு பார்த்துட்டீங்கன்னா ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே எடுத்து ஃபர்ஸ்ட் லைன் என்ன இருக்குது, செகண்ட் லைன் என்ன இருக்குது, தேர்ட், ஃபோர்த் அப்படிங்கிறது நீங்கள் மைண்டில் ஏற்றுட்டீங்க அப்படின்னா ஒரு 10 மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு கிளியராக தெரியும் ஃபர்ஸ்ட் பேஜில் என்ன இருக்குது அப்படிங்கிறது.
ஓகே, ஸோ யூ ஹாவ் டு டூ தட் ரிவிஷன். ஸோ இப்போ இருந்து ரிவிஷன் பண்ணாதான் ஸோ எண்ட் ஆஃப் தட் நீட்டுக்கு முன்னாடியெல்லாம் 1 வீக்கில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எல்லாத்தையும் தரவாக ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணிட்டு போக முடியும். ஸோ புதுசாக நீங்கள் ரிவிஷன் பண்ணீங்க அப்படின்னா நீட்டுக்கு முன்னாடி வெரி டிஃபிகல்ட், 1 வீக்கில் உங்களால் பண்ண முடியாத பசங்களா. ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது ரிவிஷன், அதாவது நீங்கள் பழக தான் என்ன ஆகும் அப்படின்னா டைமு கம்மியாகும் ரிவிஷனுக்கான டைம். ஸோ நீங்கள் ரிவிஷன் பண்ணியே ஆகணும். கிட்டத்தட்ட 220 ஹார்ட்ஸ் எதுக்கு பண்ணுவீங்க அப்படின்னா அந்த ரிவிஷனுக்கு மட்டும் நீங்கள் எடுத்துப்பீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ரிவிஷன் பண்ணியாச்சு. இந்த ரிவிஷன் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்? ஸோ வெரி இம்பார்ட்டன்ட், ப்ராக்டிஸ் பண்ணணும். தேர்ட் பேராமீட்டர் என்ன அப்படின்னா ப்ராக்டிஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பசங்களா, இப்போ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ப்ராக்டிஸ் இல்லாமல் நீங்கள் ஒரு 200-300ங்கிறது பாசிபிள் இல்லை. ஓகே, அப்புறம் எப்படி 650ங்கிறது பாசிபிள்? புரிஞ்சுதா? ஸோ ப்ராக்டிஸை நீங்கள் ப்ராப்பராக பண்ணணும். ஸோ நியர்லி நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா 8000 கொஸ்டின் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் இந்த 273 டேஸில். இந்த 83 கொஸ்டின் இன்னஃபா அப்படின்னா எஸ், இட் இஸ் இன்னஃப். நம்மளோட சிஸ்டம் மினிமம் 80,000 கொஸ்டினை உங்களுக்கு ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணணும். இஃப் யூ ஃபாலோ அவர் சேனல் உங்களுக்கு கிளியராக தெரியும் பசங்களா. ஓகே, ஸோ இந்த 80,000 கொஸ்டின் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எவ்வளோ மணி நேரம் ஆகும் அப்படின்னா 900 ஹவர்ஸாக இருக்கும். ஸோ ஃபோக்கஸ்டு ஒர்க். சும்மா உட்காந்துட்டு அப்படியே என்னால் சால்வ் பண்ண முடியல அப்படின்னால விடக்கூடாது. உட்காந்து ஃபோக்கஸ் பண்ணி அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ப்ராக்டிஸ் செஷனில் ஃபேஸ் பண்ணுற இஷ்யூ என்ன அப்படின்னா ஃபிசிக்ஸ். ஸோ ஃபிசிக்ஸில் நீங்கள் ஒரு கொஸ்டின் நீங்கள் 10 கொஸ்டின் எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப டைம் ஆகும். அந்த நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ண ரொம்ப டைம் ஆகிறதுனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் படித்தா வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு நினச்சிடுறீங்க. ஓகே, டோன்ட் டூ தட். ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்க லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 அப்படிங்கிற லெவல் வைஸ் கொஸ்டின் போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் கிரியேட் ஆகும். புரியுதா? லெவல் வைஸ் இருக்க கொஸ்டின், அதே மாதிரி சாப்டர் வைஸ் இருக்க கொஸ்டின், கான்செப்ட் வைஸ் இருக்க கொஸ்டினை 1 by 1 ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு டஃப்பான கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நீட் 2026 நீட் 2025 டஃப்பான கொஸ்டின் வந்துருச்சு, அதனால நான் டஃப்பான கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் நினச்சிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் லெவல் 1 ப்ராக்டிஸ் பண்ணுங்க, கான்செப்டை ஸ்ட்ராங் பண்ணுங்க, அதுக்கப்புறம் அட்வான்ஸ் கொஸ்டினை ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? ஸோ அது வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் எடுத்துட்டேன் அப்படின்னா டெஸ்ட் அனாலிசிஸ். ஒவ்வொரு டெஸ்ட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க. ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் டெஸ்ட் கம்பல்சரியாக எழுதி ஆகணும். இந்த டெஸ்ட் மட்டும் எழுதினா பத்தாது பசங்களா, அதை அனலைஸ் பண்ணணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா டெஸ்ட் எழுதிடுவாங்க, பட் அதை அனலைஸ் பண்ணாமல் விட்டுருவாங்க. அனலைஸுங்கிறது என்ன அப்படின்னா எதனால் ஒரு கொஷின் தப்பாயிருச்சு அப்படின்னா எதனால் அந்த கொஷின் தப்பாச்சு, எங்கே நான் தப்பு பண்ணேன் அப்படிங்கிறத நீங்கள் கேளுங்க உங்களுக்கு நீங்களே. மறுபடியும் கொஸ்டின் கேட்குறேன், எதனால் அந்த தப்பு உங்களுக்கு வந்துச்சு, எங்கே மிஸ்டேக் வந்துச்சு, அதாவது எதனால் நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க, ஏன் அந்த தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது கிளியராக நீங்கள் கொஸ்டின் கேட்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு அனலைஸ் ப்ராப்பராக பண்ண முடியும். நெக்ஸ்ட் டைம் அந்த மிஸ்டேக்கை நீங்கள் பண்ண மாட்டீங்க. சரியா? ஸோ அதுக்கு கிட்டத்தட்ட ஃபைனல் ஃபைனலில் ஃபுல் டெஸ்ட் நீங்கள் எவ்வளோ எழுதியிருக்கணும் அப்படின்னா 40 ஃபுல் டெஸ்ட் எழுதியிருக்கணும் பசங்களா. அந்த ரிவிஷன் முடிச்சதுக்கப்புறம் ஃபைனல் ரிவிஷன் முடிச்சதுக்கப்புறம் 40 ஃபுல் டெஸ்ட் எழுதியிருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு எசென்சியலாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் ஃபைனல் ரிவிஷன் எடுத்துட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்மளோட இன்ஸ்டியூட்டில் நம்மளோட சிலபஸ் டிசம்பர்லேயே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். தென் ஜான்வரியிலிருந்து ஏப்ரல் வரைக்கும் உங்களுக்கு என்னவா இருக்கும்? ஸோ எஃபெக்டிவ் ஸ்டடியாக இருக்கும். ஸ்டடியாக அப்படின்னா ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணுவோம். ஸ்பெஷல் சீரீஸ் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அதில் மட்டுமே உங்களுக்கு நியர்லி 8000 கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். இந்த ஸோ 80,000 கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். இந்த என்ன அப்படின்னா ஜான்வரி டு பிப்ரவரி மந்த்தில். ஓகேவா? ரிவிஷன் டைமில் மட்டும். புரிஞ்சுதா பசங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஃபைனல் ரிவிஷன் பார்த்துட்டீங்க அப்படின்னா 200 ஹவர்ஸ் நீங்கள் கம்பல்சரியாக நீங்கள் ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணியிருக்கணும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி. ஓகே, ரிவிஷனை மட்டும் விட்டுறாதீங்க பசங்களா. ரிவிஷன் பண்ண தான் உங்களோட மிஸ்டேக்ஸ் தெரிய வரும். சின்ன ஐடியா மறந்துருந்தாலும் உங்களுக்கு ஐடியா வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வெரி இம்பார்ட்டன்ட் திங் ஃபைனலாக என்ன அப்படின்னா செல்ஃப் அனலைசிஸ் அண்ட் ஒர்க் ஆன் வீக்னஸ். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன அப்படின்னா உங்களோட மார்க் நான் ஒரு 300 வருது அப்படின்னு வச்சுக்குவேன், ஐயோ 300 வந்தானே என்னால் பண்ண முடியாமல் போயிடுமோ அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ 300 எடுத்திருக்கீங்க. ஸோ இப்போ உங்களோட பாசிட்டிவ் என்ன?
உங்களோட நெகட்டிவ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க, உங்களோட வீக்னஸான கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க, ஸ்ட்ராங்கான கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சுக்க. வீக்கான கான்செப்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன அப்படின்னா ஸ்ட்ராங்கான கான்செப்ட், இப்போ யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் எடுத்துட்டீங்க, அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுலேயே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஏன் அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான போர்ஷன். பட் ரொட்டேஷனல் டைனமிக்ஸ்ங்கிறது ஒரு வீக்கான போர்ஷன் அப்படின்னா அதில் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டீங்க. ஒர்க் எனர்ஜி பவர் வீக்கான போர்ஷன் அப்படின்னா அதில் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ உங்களோட ஸ்ட்ராங் போர்ஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கணும், வீக் போர்ஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். வீக் போர்ஷனை ப்ராப்பராக என்ன பண்ணணும், அதை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஸோ அதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் கொஸ்டினை ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணணும் பசங்களா. புரிஞ்சுதா? ஸோ இதை எடுத்துட்டேன் அப்படின்னா see you're bending at least what 1 hour daily. ஓகே, ஸ்பெண்ட் பெண்டிங் இல்லை, ஸ்பெண்டிங் அட்லீஸ்ட் 1 hour per day, 1 hour. உங்களோட வீக்னஸ் என்ன, ஸ்ட்ரென்தன் என்ன, உங்களோட வீக்னஸை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை மைண்டில் உங்கள் ஒவ்வொரு ஹாரும் நீங்கள் செக் பண்ணணும். அப்போ தான் உங்களோட லேர்ன் ஃப்ரம் த மிஸ்டேக்ஸ். ஸோ லேர்ன் ஃப்ரம் த மிஸ்டேக்காக இருந்தால் ஃபைனலாக அந்த மாதிரி கொஸ்டின் வரும்போது ஈஸியாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அண்ட் ஆல்சோ எவ்வளோ ஹார் எடுத்துட்டேன் அப்படின்னா இது 250 ஹார்ஸ். இது உங்களோட வீக்னஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான ஒரு இது, உங்களோட செல்ஃப் அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு பாயிண்ட்டாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன எடுத்துட்டேன் அப்படின்னா டோட்டலாக இந்த அதாவது இந்த 6 எஃபெக்டிவ் அதாவது பேராமீட்டரை ஃபாலோ பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னா அப்ராக்சிமேட்லி 2870 ஹார்ஸ் ஆகும் பசங்களா. 70 ஹார்ஸ் ஆகும். பர் ஆவரேஜாக எடுத்துட்டேன் அப்படின்னா பர் டே நீங்கள் எவ்வளோ எடுத்துப்பீங்க, 11.5 hours நீங்கள் எடுத்துப்பீங்க. ஓகேவா? ஸோ 11.5 hours எடுத்துப்பீங்க பர் டே. இந்த 11.5 ஹவர்ஸில் ஸோ கிளாஸ் டைமிங் எடுத்துட்டேன், ஃபிசிக்ஸ் 1.5 hour அப்ராக்சிமேட்டாக எடுக்கிறேன், கெமிஸ்ட்ரி 1.5 hour, பயாலஜி 3 hours எடுத்துட்டேன் அப்படின்னா 6 hours போச்சு அப்படின்னா பேலன்ஸ் இருக்க 5.5 hours தான் உங்களோட எஃபெக்டிவ் ப்ரிப்பரேஷனாக இருக்கணும். புரிஞ்சுதா? எஃபெக்டிவ் ப்ரிப்பரேஷன் 500 hours இருந்தால் மட்டும்தான் உங்களால் ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அந்த 650ங்கிறது பாசிபிளாக இருக்கும். ஸோ தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த 500 hours எப்படி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறது கம்மிங் வீடியோவில் நான் உங்களுக்கு 1 by 1 போஸ்ட் பண்ணுற பசங்களா. ஸோ நீங்களும் ஒரு பிலோ 5000 ரேங்க் வரணுமா, அது 650 ப்ளஸ் உங்களால் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராப்பரான ஹார்லி பேசிஸ் பிளானை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 6 பேராமீட்டரை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் நீங்களும் நீங்கள் நினச்ச காலேஜில் படிக்கலாம். ஓகேவா? ஜிப்மர்னா ஜிப்மர், எம்எம்சினா எம்எம்சி, எய்ம்ஸ்னா எய்ம்ஸ் படிக்கலாம். ஸோ தயவு செய்து இதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணீங்க, டெஃபினட்டாக உங்களாலையும் நீட் எக்ஸாமில் பெஸ்ட் மார்க் வாங்க முடியும். தேங்க்யூ. வி வில் டிஸ்கஸ்.